إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. தொடர்ந்து நாங்கள் அல் குர்ஆனின் அடிப்படைகள் என்று ஒவ்வொரு அடிப்படையாக நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் அல் குர்ஆனின் 14வது அடிப்படையாக நூலாசிரியர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அடிப்படையை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படை தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற வாசகம், ஃபஇல்லம் யஸ்தஜீபூ லக, அவர்கள் உங்களுக்கு விடையளிக்காவிட்டால், வஹீக்கு அவர்கள் கட்டுப்படாவிட்டால், ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அவர்கள் தங்களது மனோ இச்சைகளைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த வாசகம். இந்த வாசகம் அல் குர்ஆனில் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, சூரத்துல் கஸஸிலே அல்லாஹு தஆலாவுடைய வஹி அவர்களுக்கு வந்த போது அந்த வஹியை அவர்கள் மறுப்பதற்காக சொன்ன காரணத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இதனை சொல்கிறான். அதாவது, ஃபலம்மா ஜாஅஹுமுல் ஹக்கு மின் இந்தினா, எங்களிடமிருந்து சத்தியம் அவர்களுக்கு வந்தபோது, காலு லௌலா ஊதிய மிஸ்லமா ஊதிய மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தாட்சிகள் போன்று இவருக்கு வழங்கப்படவில்லையே என்று சொல்லி அவர்கள் மறுத்தார்கள். இதனை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சமூகமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தது என்பதை சொல்லிவிட்டு, ஃபஇல்லம் யஸ்தஜீபூ லக, உங்களுக்கு அவர்கள் விடையளிக்காவிட்டால், வஹீக்கு அவர்கள் கட்டுப்படாவிட்டால், ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அவர்கள் தங்களது மனோ இச்சைகளைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சொல்கின்ற இதே அடிப்படையிலே அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே இந்த அடிப்படையை தெளிவுபடுத்துகின்ற போது, ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக், அல்லாஹ்வாகிய அவன்தான் அவர்களது உண்மையான இரட்சகனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லா தலால், சத்தியத்தை புறக்கணித்தால் வழிகேட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒன்று சத்தியம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து புறக்கணித்தால் அவர்கள் அசத்தியத்திலே இருக்கிறார்கள், வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது, வஹியை பின்பற்றுவது அல்லது தங்களது மனோ இச்சைகளை பின்பற்றுவது, இந்த இரண்டு நிலைதான் இருக்கிறது, மூன்றாவது ஒரு நிலை கிடையாது என்று சொல்லிவிட்டு, அதற்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலா சூரத்துன் நஜ்மிலே சொல்கின்ற அந்த ஆரம்ப வசனத்தை ஆதாரமாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதாவது, அல்லாஹு தஆலா நபி அவர்கள் குறித்து சொல்கின்ற போது, வமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சையின் பிரகாரம் பேசக்கூடியவர் கிடையாது, இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவருக்கு வஹியாக எது அறிவிக்கப்படுகிறது அதனைத்தான் அவர் சொல்கிறார், அவர் சத்தியத்தை தான் சொல்கிறார், அவர் மனோ இச்சையின் பிரகாரம் பேசக்கூடியவர் கிடையாது, மனோ இச்சையை பின்பற்றுபவர் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த வாசகத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த மனோ இச்சையை பின்பற்றுவதின் ஒரு வடிவம்தான் சலுகைகள், மார்க்கத்திலே சலுகைகளை தேடிச் செல்வது. நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தை பொறுத்தவரையிலே எத்தனையோ சித்தாந்தங்கள், சிந்தனைகள், பித்அத்துகள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. அந்த பித்அத்துகளுக்கு ஒரு சிறிய ஆதாரமாவது கிடைக்காதா என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது ஒரு காலத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், சஹாபாக்கள் இவ்வாறு தான் புரிந்தார்கள், சஹாபாக்களது தீர்ப்பு இவ்வாறு தான் இருந்தது என்பது மக்களுக்கு போதுமானதாக, மக்களை வழிநடத்தக்கூடியதாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்று ஒரு சிலர் இந்த மார்க்க தீர்ப்புகளிலே சலுகைகளை தேடக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்று
ஒரு மஸ்அலாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் இலகுவாக தேடிக்கொள்ளலாம். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்குரிய ஆதாரம் என்னவென்றால், இவ்வாறு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அறிஞர்களால் இவ்வாறு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவர்களுக்குரிய ஆதாரமாக இருக்கிறது. சிலவேளை அந்த சொன்ன அறிஞருக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கலாம், அவருக்கு சரியான ஆதாரம் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது அதனை அவர் பிழையாக விளங்கி இருக்கலாம். இவ்வாறு பல காரணங்களின் மூலமாக பிழையான தீர்ப்பு சொன்ன அந்த அறிஞருக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கலாம். ஆனால் இன்று ஒரு சிலர் அந்த பிழையான தீர்ப்புகளை, அறிஞர்கள் அது பிழையான தீர்ப்பு, எந்த ஆதாரமும் அற்ற தீர்ப்பு என்று தெளிவுபடுத்தியதன் பின்னால் கூட இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதே என்பதற்காக அந்த தீர்ப்புகளை தேடி செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இன்று வங்கிகளிலே எத்தனையோ கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. ஒரு கடன் சேவை, அந்த கடன் சேவையை அவரது உள்ளமும் சொல்கிறது, இது வட்டிக்கு மிக நெருக்கமான ஒரு சேவையாக இருக்கிறது என்று அவரது உள்ளமும் சொல்கிறது. அவர் யாரிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்பாரோ, அந்த மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த அறிஞரும், அவர் கேட்கின்ற அறிஞரும், இது வட்டிக்கு நெருக்கமான கொடுக்கல் வாங்கல் என்றுதான் தீர்ப்பு சொல்பவராக இருக்கிறார். ஆனாலும் இது ஆகுமானது என்று ஒரு சிலர் கூறியிருக்கிறார்களே என்பதை வைத்து அதனை செய்வதற்கு முற்படுகின்ற ஒரு சிலரை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இது இவ்வாறு பின்பற்றுவது இத்திபாஉல் ஹவா, தனது மனோ இச்சையை பின்பற்றுவதுதான். மார்க்கத்திலே சலுகைகளை தேடிச் செல்வது தனது மனோ இச்சையை பின்பற்றுவதின் ஒரு வடிவமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பிர்ரு மத்மஅன்னத் இலைஹின் நஃப்ஸ், நன்மை என்பது உள்ளம் அமைதியடையக்கூடிய ஒன்றுதான். வல் இஸ்மு மா ஹாக ஃபின் நஃப்ஸ் வ தரத்தத இலைஹின் நஃப்ஸ், பாவம் என்பது உள்ளத்திலே தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னர் எமது உள்ளமே எமக்குரிய அந்த மார்க்க தீர்ப்பை தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கூட எவர் தனது மனோ இச்சையை பின்பற்றுவதிலே எல்லை கடக்காமல் இருக்கிறாரோ, எல்லையை கடந்து விட்டவரது உள்ளத்திலே அந்த உள்ளம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தாது. எவரது உள்ளத்திலே ஓரளவு ஈமான் இருக்கிறதோ அவரது உள்ளம்தான் பிழையை செய்கின்ற போது, பிழையான தீர்ப்புகளை எடுக்கின்ற போது தடுமாற்றத்திற்கு உட்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை இந்த விடயத்திலே இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னை பற்றி சொல்கின்ற அந்த செய்தி எங்களது கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு செய்தி. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், தரஹஸ்து ஃபி ஷைஇன் யஜூஸு ஃபி பஅதில் மதாஹிப், சில மதுஹப்களிலே ஆகும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்ட விடயத்திலே நான் சலுகையை எடுத்துக்கொண்டேன். ஃபவஜத்து ஃபி கல்பி கஸ்வத்தன் அதீமா, அதற்கு பின்னர் எனது உள்ளத்திலே மிக கடுமையான ஒரு கடுமையை, இறுக்கத்தை நான் உணர்ந்தேன். அதற்கு பின்னால் எனது உள்ளம் என்னிடம் சொன்னது, ஏன் இந்த தடுமாற்றம்? அலைஸ ஹரஜ்த அன் இஜ்மாஇல் ஃபுகஹா, ஃபுகஹாக்களின் இஜ்மாவை விட்டு நீ விலகி விட்டாயா? இவ்வாறு சில அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் தானே என்று எனது உள்ளம் என்னிடத்திலே சொன்னது. அப்போது நான் எனது உள்ளத்திடத்திலே சொன்னேன், ஏ மோசமான உள்ளமே, நீ எதனை நம்பிக்கை கொண்டிருக்கிறாயோ அதற்கு மாற்றமான ஒன்றை நீ விளக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாய். உன்னிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்கப்பட்டால் கூட நீ எவ்வாறு முடிவெடுத்திருக்கிறாயோ அவ்வாறு நீ பதில் சொல்ல மாட்டாய், மார்க்க தீர்ப்பு வழங்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு, இன்னொரு விடயம் என்னவென்றால், நீ உனது உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட அந்த இறுக்கமும் தடுமாற்றமும் இருக்கிறதே, இதனை கொண்டு நீ சந்தோஷமடைய வேண்டும். ஏனென்றால் உனது உள்ளத்திலே இருக்கின்ற அந்த நேர்வழியின் காரணமாகத்தான்
அந்த தடுமாற்றம் உனக்கு ஏற்பட்டது என்று தனது உள்ளத்தோடு பேசிய அழகான முறையிலே பேசிய இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களிடத்திலே மிகவும் தாக்கம் செலுத்த வேண்டும். இது போன்று நாங்கள் எங்களது உள்ளத்தோடு பேசக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்கள் அனைவருக்கும் ஏற்படும். இந்த நூலாசிரியர் கூட இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டதாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எங்களுக்கும் எங்களது வாழ்க்கையிலே எது இலாபம் தருகிறதோ எது இலகுவை தருகிறதோ அப்படியான சந்தர்ப்பங்களிலே இவ்வாறும் சில மார்க்க தீர்ப்புகள் இருக்கிறது, அதனால் இதனை செய்துவிட்டு போகலாம் என்று ஆதாரத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்றுவதை முற்படுத்தாமல் மனோ இச்சையின் அடிப்படையிலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்படும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறு எங்களது உள்ளத்தோடு பேச வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை நாங்கள் இதனூடாக பெற வேண்டும். அதனால்தான் சலஃப் அறிஞர்களில் ஒரு சிலர் சொல்வார்கள், மன் ததப்பா ருஹஸ், யார் சலுகைகளை தேடி மார்க்கத்திலே செல்வார்களோ ஃபகத் தஸந்தக், அவர் மார்க்கத்தை விட்டு வெளியாகிவிட்டார் என்ற செய்தியை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹவா என்பது, இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது அல் குர்ஆனிலே மோசமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை கண்டித்துத்தான் அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறான் என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும். அல்லாஹு தாலா இமாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், யா தாவூது இன்னா ஜஅல்னாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், தாவூதே நாங்கள் உம்மை இந்த பூமியில் ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், மனிதர்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு சொல்வீராக. வலா தத்தபிஇல் ஹவா, மனோ இச்சையை நீர் பின்பற்றாதீர் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சத்தியத்திற்கு மாற்றமாகத்தான் இந்த ஹவாவை, மனோ இச்சையை அல்லாஹு தாலா பிரயோகிக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக இதனை நாங்கள் எதிலே பிரயோகிக்க வேண்டும்? இந்த அடிப்படை நாங்கள் சொன்ன இந்த அடிப்படையை நாங்கள் எதிலே பிரயோகிக்க வேண்டும் என்றால், மார்க்க ஆதாரங்களிலே கருத்து வேறுபாடு நிரூபணமான மஸ்அலாக்களிலே நாங்கள் இதனை பிரயோகிக்க கூடாது. ஏனென்றால் சில மஸ்அலாக்கள் இருக்கின்றன, அது கருத்து வேறுபாடுக்கு உடன்பட்ட மஸ்அலாக்கள் என்று அறியப்பட்ட மஸ்அலாக்கள், அவற்றிலே நாங்கள் இதனை பிரயோகிக்காமல் இருக்க வேண்டும். ஒருவருக்கு நாங்கள் சரி என்று படுவதை இதுதான் மிகச்சரியான கருத்தாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தலாம். ஆனால் வேறொரு கருத்தை எடுத்தவருக்கு அவரை சாடுவதற்கு நாங்கள் இந்த காய்தாவை, இந்த அடிப்படையை நாங்கள் பாவிக்காமல் இருக்க வேண்டும். அதே போன்று இதனை நாங்கள் எதற்கு பிரயோகிக்க வேண்டும் என்றால், யார் மார்க்கத்தில் சலுகைகளை யார் தேடி செல்கிறாரோ, தனக்கு இலகுவானதை பின்பற்றுவதற்கு யார் முற்படுகிறாரோ, அல்லது தான் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்திற்கு சார்பானதை மார்க்க ஆதாரங்களை வளைத்து யார் அமைத்துக் கொள்வதற்கு நாடுகிறாரோ, அவர்களுக்குரிய அடிப்படையாகத்தான் நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக வஹியை விட்டும் மனித சிந்தனைகளின் பக்கம் யார் செல்கிறாரோ, அவர் தனது மனோ இச்சையின் பின்னால் தான் செல்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வஹியுடைய ஆதாரங்களை விட மனிதர்களின் தீர்ப்புகளும் மனிதர்களின் கருத்துக்களும் எங்களுக்கு சரியானதாக, பொருத்தமானதாக எங்களது சிந்தனைக்கு படுகிறது என்றிருந்தால் நாங்கள் அறியாமையின் அடித்தளத்திலே இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் வஹிக்கு முரணாக மனித சிந்தனைகளை யார் முற்படுத்துகிறாரோ, அவர்களது சிந்தனைகள் எவ்வளவு முரண்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர்களது வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது, அவர்களது கருத்துக்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இன்றைய இந்த அல் குர்ஆனின் அடிப்படையினூடாக வஹியை நாங்கள் முற்படுத்தி வஹிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், சுன்னாவை முற்படுத்த வேண்டும்,
அல் குர்ஆனையும் சுன்னாவையும் முற்படுத்தி எங்களது கருத்துக்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை தான் இன்று நாங்கள் பார்த்தோம். வல்லவன் அல்லாஹ் அவ்வாறு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முற்படுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.